படம் வந்து சூப்பரா இருந்துச்சு அண்ணா. ஸ்டோரிலாம் வேற மாதிரி, பிரேமானந்த் செதுக்கி வச்சிருக்காரு படத்துல. வேற மாதிரி ஒரு சீனு கல்லால சதிக்கு சதிக்கு வச்சிருக்காரு. தரம் மனுஷன் வேற மாதிரி நடிச்சிருக்காரு படம். சந்தனத்துக்கு இது கம்பேக்னா, போன வாட்டிலாம் வந்துச்சு இங்க நான் தான் கிங் 80s பில்டப், அதெல்லாம் மொக்க. டிடி ரிட்டர்ன்ஸும் நெக்ஸ்ட் லெவல், டிடி நெக்ஸ்ட் லெவல் தான். கம்பேக் வேற மாதிரியான படம். ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் நல்லா குலுங்கி சிரிச்சுன்னு போகலாம். இந்த படத்துல ரொம்ப ஹைப்பான சீன்னா மஞ்சமல் பாய்ஸ் ரெஃபரன்ஸ் வந்துச்சுன்னா படத்துல. மஞ்சமல் பாய்ஸ் ரெஃபரன்ஸும் படம் எண்டிங்கில் தலையோட ரெஃபரன்ஸும் வந்துச்சு. குட் பேட் அக்லி ரெஃபரன்ஸ் வேற மாதிரி படம். வருத்தம் என்னன்னா, அந்த கிஸ்ஸா 47 பாட்டு அது மட்டும் தூக்கிட்டாங்க. அது மட்டும் போட்டு இருந்தாங்கன்னா படம் வேற மாதிரி இருந்திருக்கும்ண்ணா. நம்பி வாங்க, சந்தோஷம் போங்க, அவ்வளோதான். படம் சூப்பரா இருக்கு. எதுக்காக இந்த படம் பார்க்கலாம்? சந்தானம் சாருக்காக வந்து பார்க்கலாம். காமெடிக்காக. மொட்டராஜன் சாருக்காக வந்து பார்க்கலாம். படம் ஃபுல்லா த்ரோட் காமெடியா இருக்கா? ஆமா, த்ரூ அவுட் காமெடி தான். சூப்பரா இருக்கு. மெசேஜ் என்ன நடுவுல சொல்ல வராங்களா இல்ல காமெடியாவே கொண்டு வராங்களா? காமெடி லாஸ்ட்ல வந்து மெசேஜ் வரும், அவ்வளவுதான். என்ன மெசேஜ் சொல்றாங்க? அது நீங்க மூவி பார்த்து கண்டுபிடிச்சுக்கோங்க. ஜெய் பண்றவங்களுக்கு ஏதாச்சும் சொல்ல வராங்களா படத்துல? அது மூவி பார்த்து லாஸ்ட் சீன்ல உங்களுக்கு தெரியும். யாரோட காமெடி நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? இவங்க நல்லா பண்ணிருக்காங்க. மொட்டராஜன் சார், கிங்ஸ்லே சார் எல்லாருமே நல்லா இருந்துச்சு. த்ரோட் காமெடி நல்லா இருக்கு. ஆமா, அவங்க பேசுவாங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க, படம் எப்படி காமெடி? மூவி சூப்பரா இருந்தது. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? ஐயோ அவ்வளோலாம் சொல்ல முடியாது, பட் எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. கஸ்தூரி மேமோட ஆக்டிங், எவ்ரி ஒன் டிட் தட் பெஸ்ட். காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சிரிக்க வச்ச மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. த்ரோட் காமெடி. எஸ் ஆல் டுகெதர் வி ஹேட் எவ்ரிதிங் இன் தி மூவி. மஸ்ட் வாட்ச் அண்ட் இட்ஸ் அ ஃபேமிலி மூவி அண்ட் கிரேட் என்டர்டைன்மெண்ட். நல்லா இருந்தது. எதுக்காக இந்த படத்துக்கு வந்தீங்க? எங்கள் அண்ணனோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஷோ நாங்கள் எப்பயோ வந்தோம். நாங்கள் முன்னாடி வந்து ஒரு கேங்கஸ் படத்துக்கு வந்தோம் நாங்கள். அப்போ வந்து இந்த போர்டு பார்த்து அப்புறம் சரி வரணும் அப்படின்னுட்டு இங்கே வந்தோம் இன்னைக்கு. எப்படி பிடிச்சிருந்தது சந்தான படம்? ஸோ ரொம்ப நல்லா இருந்தது இந்த படம். ஃபஸ்ட்டு இதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். ஆனால் அல்டிமேட்டட். காமெடிலாம் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட். காமெடிலாம் நல்லா தான் இருந்துச்சு. அது வந்து நம்ம குறை சொல்ல வேண்டியதே கிடையாது. காமெடியில் த்ரோட் காமெடி தான். மஞ்சுமல் பாய்ஸ் அது நல்லா தான் இருந்துச்சு. அதில் வந்து சந்தானம் சார் வருவாங்கன்னு அந்த பேண்ட் எடுத்தா பேய் வந்து நின்றுச்சு. அதில் நல்லா சிரிச்சேனா. த்ரோட் காமெடியா இருக்கு. யாரோட கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? சந்தானம் சார். சந்தானம் சார் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. கிட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்களா? கேளுங்க நீங்க. படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. அத பார்த்து சொல்லு. நல்லா இருந்துச்சு. காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணாச்சு? சிரிச்சு வயிறு வலிச்சிடுச்சு. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மசாலா காமெடி. நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? நல்லா இன்ட்ரெஸ்டாக போயிட்டு சந்தான படம்னாலே த்ரோட் காமெடியா இருக்கும். காமெடியா ரசிக்கிற மாதிரி இருந்தது. பர்టిక్యులரா உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது படம்? படத்தில் ஒரு ஃபைட் சீனில் அது ஒரு லாங்குவேஜ் பேசிட்டு பண்ணிருந்தாங்க. நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? இல்லை எல்லாம் நல்லா இருக்கு. ஒரு அந்த படம் எப்படி இருந்தது சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு. காமெடிலாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? காமெடியா தான் இருந்தது, நல்லா தான் இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்ததுமா படத்துல? காமெடி சீக்வன்ஸ் ஓகே, நல்லா பிடிச்சிருந்துச்சு. தேங்க் யூ. சந்தன சார்னாலே ஒரு காமெடியோ ஒரு சென்டிமெண்டோ அந்த மாதிரி எல்லாம் கலந்து இருக்கும். ஆமா இல்ல ஃபன்னா இருந்துச்சு, பார்க்கலாம். தேங்க் யூ.